தமிழக அரசியலில் தற்போது பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள ஒரு தீர்ப்பு மதம் மாறியவர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு தொடர்பான மதுரை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பாகும். நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் PB பாலாஜி அமர்வு ஒருவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிட்டார் என்பதற்காக மட்டும் அவரை பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பிரிவில் சேர்க்க முடியாது என்று தெளிவாக கூறியது. இதன் மூலம் 2024ஆம் ஆண்டு தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையையும் நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த வழக்கில் நீதிமன்றம் கூறிய முக்கிய காரணம் என்னவென்றால், மதம் மாறுவது ஒரு விஷயம், ஆனால் இடஒதுக்கீட்டிற்கான சமூக பிரிவு என்பது வேறு விஷயம் என்பதுதான். ஒருவர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கு மாறிய பிறகு அவர் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தை பெறுகிறார். ஆனால் அதனால் மட்டுமே அரசின் பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் சமூகங்களில் ஒருவராக சட்டப்படி கருத முடியாது என்று நீதிமன்றம் விளக்கியது. மேலும் இந்த நிலைப்பாடு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் முந்தைய தீர்ப்புகளுடனும் ஒத்துப்போகிறது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இந்த தீர்ப்பை எதிர்த்து பல முஸ்லிம் அமைப்புகளும் மதம் மாறியவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவர்களின் வாதம் என்னவென்றால், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் மதம் மாறினாலும் அவரது சமூக மற்றும் பொருளாதார பின்தங்கிய நிலை உடனடியாக மாறிவிடாது என்பதுதான். அதனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டு வாய்ப்புகளை பறிக்கக்கூடாது என்றும், சமூக நீதி அடிப்படையில் இந்த பாதுகாப்பு தொடர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த விவகாரமே தற்போது பெரிய சட்ட மற்றும் அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. இந்த தீர்ப்பை ஏற்காத தமிழக அரசு மதுரை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. தமிழக அரசின் நிலைப்பாடு என்னவென்றால், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் பட்டியலின சமூகங்களை சேர்ந்தவர்கள் இஸ்லாம் மதத்திற்கு மாறிய பிறகும் அவர்களின் சமூக பின்தங்கிய நிலையை கருத்தில் கொண்டு இடஒதுக்கீட்டு பலன்களை வழங்கும் நோக்கத்தில்தான் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது என்பதாகும். இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு தற்போது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பொறுத்தே அமையும். இந்த வழக்கு ஒரு தனிநபரின் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை தாண்டி மதமாற்றம், சமூக அடையாளம், இடஒதுக்கீடு மற்றும் அரசின் அதிகாரமாகிய 4 முக்கிய அம்சங்களை தொடும் வழக்காக மாறியுள்ளது. நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு மதமாற்றம் மட்டும் இடஒதுக்கீட்டு பிரிவை மாற்றுவதற்கான சட்ட அடிப்படையாக இருக்க முடியாது என்ற கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தமிழக அரசு இந்த கருத்தை உச்சநீதிமன்றத்தில் சவால் செய்திருப்பதால் இனி வரவிருக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழகத்தின் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கும் மதமாற்றம் தொடர்பான சட்ட விளக்கங்களுக்கும் மிக முக்கியமான முன் உதாரணமாக அமையக்கூடிய ஒன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.